யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை மக்கள் கொடுத்துருக்காங்க. 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அமித்ஷா இருக்கும்போது என்ன இருக்கு, அவர் தாங்க உருவாக்குனது. நீங்க 108 சீட்டு எப்படி வரும்? மக்கள் ஓட்டு போட்டு வரும். மக்கள் ஓட்டு போட்டு நீங்க நம்புங்க. தமிழ்நாட்டில் வீசினால ஏன் பாண்டிச்சேரியில் வீசல? நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா ஜெயிக்க வச்சிருந்தா அதுக்கு பேசாம பாஜகவே வின் பண்ண வச்சிருக்கலாம். எதுக்காக விஜய் மாற்றணும்? பாஜக வின் பண்ண தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் யாரால அடிக்க முடியும்? விஜய் என்ற ஒரு நடிகர் கிடைச்சாரு, அவருக்கு கூட்டம் கூடுது. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம இவிஎம் செட் பண்ணா மக்கள் நம்புவான். அப்போ பெரும்பான்மையா வெளில வச்சிருக்கலாம்ல, எதுக்கு 108 இடம்? அங்கதான் பிஜேபியினுடைய சூத்திரதாரி இருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணு, இந்த அளவுக்கு சீமானவர்கள் கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ ஆவாரு, வாக்கு வங்கி கண்டிப்பா உயருமா கம்மியாகுமான்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவருடைய வாக்கு வங்கி பாதி அளவுக்கு சரிஞ்சிருக்குது. சீமான் மாதிரி ஒரு கள போராளியை மண் சார்ந்த அரசியலை பேசுறது இது வரைக்கும் ஒரு தலைவர் கூட இங்கே இல்லை. அவருடைய உழைப்பு கடுமையான உழைப்பு. ஒவ்வொரு ஊரா போய் 4 கூட்டம் 5 கூட்டம் ஒரு நாளைக்கு பேசி அவர் கண்டிப்பா 8ல இருந்து 10 ஆயிருப்பாரு. திட்டமிட்ட சதி 50% என்டிகே ஓட்டை அப்படியே டைவர்ட் பண்ணி டிவிகேக்கு மாத்திருக்கான். இறுதியா இது எங்க போய் முடியும் நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வருமா, இல்ல இவர் தான் முதலமைச்சரா நீடிப்பாரா? ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி 118 ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லணும். அந்த சொன்ன லெட்டர் வாங்கி கொடுக்கணும். எம்எல்ஏக்களுடைய ஆதரவு லெட்டர் கொடுக்கணும் கவர்னருக்கு. இல்லைன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும். அந்த நம்பிக்கை தீர்மானத்தை கோரி நம்பிக்கை தீர்மானத்தில் 118 பேருடைய வாக்குகள் வாங்கணும். ஓகே, வாங்கினா தான் ஆட்சி 6 மாதத்துக்கு நீடிக்கும். 6 மாதம் கழிச்சு திரும்பி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சு அப்படின்னா ஆட்சி போயிடும். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை மக்கள் கொடுத்துருக்காங்க. 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட பெரும்பான்மை கிடைக்கலன்னா கூட அவர் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி உறுதியாயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் 118 சீட்டுகளை அவர் வந்து நிரூபித்தா மட்டும்தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியும். இப்போ 108 சீட்டுகள் அவர்கிட்ட இருக்குது சார். இப்போ மீதி வந்து பெரும்பான்மைக்கு அவர் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணாலுமே ஒரு சபாநாயகர் ஒன்று போயிடும். மீதி 112 118க்கு ஒரு 12 சீட்டுகள் ஒரு குறைவாக இருக்குது. திமுக அதிமுக 2 கட்சியுமே கூட்டணி வலுவாக வச்சுருக்காங்க. எங்கேருந்து அவர் சீட் எடுப்பார்? பெரும்பான்மை பெற்றுவாரா? முதலமைச்சர் அவர் தான் நிரந்தரமாக இருப்பாரா? இல்லை ஆட்சி மாற்றம் வருமா? இல்லை குடியரசுத் தலைவர் கட்சியில் அவர்கிட்ட ஆட்சி மாற்றம் போயிருமா? எந்த மாதிரி சார் இருக்கும்? அமித்ஷாவே சரணம். அமித்ஷா இருக்கும்போது என்ன இருக்குது? அவர் தான் உருவாக்குனது ஆட்சி. தாவேகாவையா? அவர் தாங்க உருவாக்குனது. நீங்கள் 108 சீட்டு எப்படி வரும்? மக்கள் ஓட்டு போட்டு வரும். மக்கள் ஓட்டு போட்டு நீங்கள் நம்புங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் நம்புங்க. நான் நம்பணும்னு அவசியம் கிடையாது. இல்லை சார், மக்கள் தானே சார் போட்டிருப்பாங்க. இவிஎம் மிஷினில் வேறு மக்கள் போட்டு தான் 20% ஓட்டு போட்டிருப்பாங்க. சர்வே படி பார்த்தா 20% ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓகே, 35% அக்ராஸ் 110 கான்ஸ்டுவன்சியில் 35% ஓட்டு எப்படி வரும்? எப்படி வரும்? அதுதான் சார் ஆச்சரியமாக இருக்குது. எம்ஜிஆர் 77 கூட்டணி வச்சு கூட 33% தான் வாங்கினாரு. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி வரலாறு திரும்புற மாதிரி திரும்பிடுச்சா சார்? நீ வரலாறு எப்படி திரும்புங்க? 77ல் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சார், புதுச்சேரிலையும் ஜெயிச்சார். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைச்சார், புதுச்சேரியும் ஆட்சி. புதுச்சேரி தான் முதல்ல ஆட்சி அமைச்சார். தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சார். அதுதான் அலை, எம்ஜிஆர் அலை. 33% 33.5%ல் வாங்கி கிட்டத்தட்ட 130 சீட்டு ஜெயிச்சார் எம்ஜிஆர். வெற்றி பெற்றாரா இல்லையா? அறுதி பெரும்பான்மை கிடைச்சா இல்லையா? ஆட்சி அமைச்சாரா இல்லையா? ஓகே, அமித்ஷா கருணை இருந்து, அமித்ஷா தயவு இருந்து, இவிஎம் இருந்து, எலெக்ஷன் கமிஷனுடைய தயவு இருந்து, எல்லாம் இருந்து, எலெக்ஷன் கமிஷனரை மாற்றி, டிஜிபியை மாற்றி, எல்லா அதிகாரிகளையும் மாற்றி, தலைமைச் செயலாளரை மாற்றி, அத்தனை பேரையும் மாற்றி, எல்லாரையும் மாற்றி குழந்தைங்களை எந்த ஃபார்ம் ஆஃப் இன்வால்விங் எனி சில்ட்ரன் இன் எனி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரல் ஆக்டிவிட்டீஸை அஃபென்ஸ்ன்னு சொல்லி சட்டமே இருக்குது. ஆமாம், அதை சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்காமல் இருந்து இத்தனை பண்ண பிறகு 108 சீட்டை வெற்றி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா அமித்ஷா தான் இதுக்கு காரணம். இப்போ அமித்ஷா தான் சரணம். அது அமித்ஷாவினுடைய வெற்றி. அது அப்போ அமித்ஷாவுக்கு தான் நீங்கள் வாழ்த்து சொல்லணும், மக்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு எலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கெலாம் ஓட்டு வந்து எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆகும். 4 மணி 5 மணி வரைக்கும் யார் ஜெயிக்க போகிறோன்னு நமக்கு தெரியாது. கடைசி கட்டத்தில் கூட அது அப்படியே மாறும். ஆனால் இந்த எலெக்ஷனில் காலைல 10 மணிக்கே விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. கடைசி வரைக்குமே அந்த 100 தொகுதியில் அது பெரும்பான்மை தான் இருந்தார் அவர். எப்படி சார் இது பாசிபிள்? இல்லை, நீங்கள் எலெக்ஷன் அன்னைக்கு தான் விஜய் வந்து முதலமைச்சர் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அவர் முதலமைச்சர் ஆக போகிறாருன்னு ஏற்கனவே அமித்ஷா கூட்டு சொல்லித்தாங்க எல்லா கோயிலுக்கும் போனார்.
திருச்செந்தூர் போனது அதுக்கு எப்படி திடீர்னு போனார் 11 மணிக்கு? 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதில்ல. 11 மணிக்கு எப்படி போனார் திருச்செந்தூருக்கு? சரி. காலையில் விஸ்வரூப தரிசனம் எப்படி பண்ணார்? அங்கேருந்து ஸ்ரீ சாய்பாபா எப்படி போனார்? இதெல்லாம் இன்டிமேஷன். இதெல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லி இன்டிமேஷன் வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி அமித்ஷா ஜெயிக்க வச்சிருந்தா அதுக்கு பேசாமல் பாஜகவே வின் பண்ண வச்சிருக்கலாம். எதுக்காக விஜய் மாற்றணும்? பாஜக வின் பண்ணால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஓட்டு போட்டு போட மாட்டீங்கல்ல, நம்ப மாட்டீங்கல்ல. பாஜக வின் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. அதுக்குன்னு எல் முருகன் வானதி சீனிவாசன் தோத்து போயிருக்காங்க. என்ன அவங்க ஜெயிச்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகுது. அவங்களெல்லாம் தோக்க வச்சு தான் விஜய் வின் பண்ண. அவங்க ஜெயிச்சு என்ன ஆக போகுது? அவங்களுக்கு ஜெயிக்க வச்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகலை. அவங்கள வந்து 4 எம்எல்ஏ இருந்து என்னாச்சு சொல்லுங்க? கெட்ட பேர் தானே. 4லேருந்து இப்போ 1க்கு வந்து அது கெட்ட பேர் தானே. ஆமாம், கெட்ட பேர். 4 எம்எல்ஏ இருந்து என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? ஓகே, 2 கழகங்கள் இல்லா தமிழ்நாடை உருவாக்கணும், திராவிடத்தை ஒழிக்கணும். திராவிடத்தை ஒழிக்கணுன்றதான் அவங்களுடைய நோக்கம். கண்டிப்பாக ஒழிச்சிட்டாங்க. அப்போ திராவிட கட்சிகளை ஒரே கல்லில் 2 மாங்காய் யாரால் அடிக்க முடியும்? விஜய் என்ற ஒரு நடிகர் கிடைச்சாரு, அவருக்கு கூட்டம் கூடுது. அப்போ பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுது. ஓகே, அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. அவங்க செயற்கையாக கூட்டப்பட்ட கூட்டம் இருந்தால் கூட கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்போ அந்த கூட்டப்பட்ட கூட்டம் யாருக்கு இருக்குது அப்படின்னா, இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம இவிஎம் செட் பண்ணால் மக்கள் நம்புவான். அப்போ 20% ஓட்டு விழுகுது அப்படின்றது சர்வே மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அப்போ பெரும்பான்மையாக வெளில வச்சிருக்கலாம்ல, எதுக்கு 108 இடம்? அங்கே தான் பிஜேபியினுடைய சூத்திரதாரி இருக்கு. ஓகே, நீ ஜெயிக்கவும் கூடாது, நீ ஜெயிச்சு இண்டிபெண்டாக ஆட்சி அமைச்சிடவும் கூடாது, நீ தொடர்ந்து ஆட்சியில் நின்றவும் கூடாது. தொங்கு சபையாகவே இருக்கணும். நீ வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், பிஜேபியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இப்போ அதுக்கு பிஜேபி ஒரு 15 இடம் வென்று பிஜேபி தயவில் ஒரு ஆட்சி அமைச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம். அப்படி நம்புவீங்கல்ல? நீங்கள் அதை கேள்வி பண்ணுறது தான். பிஜேபி ஒன்றுமே ஜெயிக்காமல் 1 0 ஆக்கியிருக்கு, 1 ஆக்கியிருக்காங்க. நீங்கள் அப்போ தானே நம்புவீங்க. ஏன் அப்போ நாங்கள் வந்து விஜயை ஜெயிக்க வச்ச நாங்கள் எங்கள் பிஜேபி ஆளுங்களை யாரையுமே ஜெயிக்க வைக்கல, அப்படின்னா எப்படி நாங்கள் இவிஎம்ல ஏங்க அதை செய்ய மாட்டோமான்னு கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்போ ஏங்க இவிஎம் மேனிப்புலேட் பண்ணுறவன் அவன் எப்படிப்பட்ட அறிவாளின்ற உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக நம்மளோட தாண்டி ஜீனியஸ். அப்புறம் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எந்த வகையிலையும் சந்தேகப்படக்கூடாது. பிஜேபி ஜெயிச்சா சந்தேகப்படுவீங்க. புரியுங்களா? பிஜேபி எல்லாம் தோக்கணும், ஏடிஎம்கே தோக்கணும். அதே நேரத்தில் 3 சீஃப் மினிஸ்டரும் தோக்கணும். மம்தா தோக்கணும், ஸ்டாலின் தோக்கணும், பினராயி விஜயன் தோக்கணும். அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா? அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா? ஒரு சுற்றில் கூட ஸ்டாலின் வந்து ஒரு 100 வாக்கு கூட முன்னுக்கு வாங்களா? ஒரு பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கல சார். சரி, நான் கேட்குறேன், பாண்டிச்சேரியில் கேரளாவிலே ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் வீசினால ஏன் பாண்டிச்சேரியில் வீசல? விஜயால ஏன் பாண்டிச்சேரியில் வீசல? பாண்டிச்சேரியில் ஏன் ஜெயிக்கல? பாண்டிச்சேரியில் அதே கூட்டம் குடிச்சா இல்லையா? குடிச்சுதான். அதே ஆட்கள் வந்தாங்களா இல்லையா? அதே இளைஞர் கூட்டம் இருந்துச்சா இல்லையா? இங்கே நீ ஜெயிச்ச இல்லை. அங்கே வந்து எல்லாமே 1000 ஓட்டு 2000 ஓட்டில் ஜெயிப்பாங்க. மொத்தமே 10,000 ஓட்டு 5000 ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும். வாக்கே 10 லட்சம் ஓட்டு தாங்க. 10 லட்சம் ஓட்டு. அப்போ 10 லட்சம் ஓட்டு 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்கீங்க, 10 லட்சம் ஓட்டு வாங்க மாட்டீங்களா? சரி, அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கேரளாவில் எதுக்கு சார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்? கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தானே இருக்குது. பிஜேபி அங்கே இல்லையே. பிஜேபியுடைய ப்ரெசன்ஸே இல்லையே. எப்படி இல்லாத ஒன்றை எப்படி உருவாக்க முடியும்? அதனால் மாற்றி அவ்வளோ. அதனால் வந்து அவங்க யார் வர்றாங்களோ வந்துட்டு போகிறாங்கன்னு விட்டாங்க. சார், தொடர்ந்து தமிழ்நாட்டில் 6 முறை ஜெயிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். 96ல் தொடங்கி மேயராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2001, 2000, 2011, 16, 21 6 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. சட்டமன்றத்தை அவர் கண்ட்ரோலில் வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு இப்போ சட்டமன்றத்துக்கு செல்லாத ஒரு நிலைக்கு உருவாக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு சார். ஆமாம், அதானே வேணும். இப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரணும். ஓகே. அப்போ ஸ்டாலினை வெற்றி கொள்ளணும். அப்போ ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வச்சுருக்க ஸ்டாலினை வெற்றி கொள்ளணும்னா ஒரு அலை அடிக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி வேணும் அப்படின்றது. 2 நாளைக்கு முன்னால் குருமூர்த்தியுடைய பேட்டி கேட்டிங்களா இல்லையா? திராவிடத்தை ஒழிக்க வந்தவர் விஜய் அப்படின்னு. சீமானால் ஒழிக்க முடியலை, நம்ம அண்ணாமலையால் ஒழிக்க முடியலை, பிஜேபியால் ஒழிக்க முடியலை. அப்போ அவங்க என்ன பார்த்தாங்க? ஏடிஎம்கே ஆல்ரெடி வந்து அடிமை கட்சி ஆயிடுச்சு. ஓகே, இனி அதை ஒழிச்சும் பிரயோஜனம் இல்லை, அது தானாக ஒழிஞ்சிடும். நம்ம கூட்டணி வச்சாலே தானாக ஒழிஞ்சு போயிடும். 3வது இடத்துக்கே போயிட்டாங்க. 3வது இடத்துக்கு போயிடும். நம்ம கூட்டணி வச்சாலே அது தேராது. ஆனால் இன்னொருத்தர் ஒழிக்கணும். இதே கல்லில் டிஎம்கே காலி பண்ணணும். இல்லை, இப்படி கூட வச்சுக்கலாம்ல சார். மக்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சி தான் கடைசி அந்த 67லேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டுட்டு இருக்காங்க. வேறு யாரையும் ஆள விடவே இல்லை. ஸோ நிறைய அதிருப்தி இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால மாற்று அரசியல் கூட மக்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க. சீமானுக்கு வாக்களித்து அவர் வந்து வெற்றி பெற்றது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இப்போ விஜய் வந்திருக்காரு, போன முறை சீமானுக்கு போட்டோம், இந்த முறை விஜய்க்கு போடலான்னு மாற்றி போட்டிருக்கலாம்ல.
மாற்றி நீங்கள் மாற்றத்திற்கு எப்பயுமே வந்து ஒரு 20% மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தே இருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு வந்து உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு கெட்டு போகல, சட்டம் ஒழுங்கு ராஜஸ்தானை விட தமிழ்நாடு கெட்டு போகல, சட்டம் ஒழுங்கு மத்திய பிரதேசத்தை விட தமிழ்நாடு கெட்டு போகல. 12.5 லட்சம் கோடிய இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ கொண்டாந்தாரு டிஆர்பி ராஜா. நீங்க சொல்ற அந்த டிஆர்பி ராஜா தோத்து ராஜா தோத்து போயிட்டாரு. புரிஞ்சுட்டீங்கன்னா அப்போ என்ன என்ன அளவுகோல்? அப்போ யாரெல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க? சார் திமுகவுடைய முக்கிய தலைகள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டிஆர்பி ராஜாவாக இருக்கலாம், பெரியசாமி அவர்களோட தாமு அன்பரசனாக இருக்கலாம், அதே மாதிரி மா சுப்பிரமணியம் அவர்களாக இருக்கட்டும், துரைமுருகன் அவரெல்லாம் எவ்வளோ பெரிய சீனியர். அவர் மா சுப்பிரமணியம் பண்ணாத வேலையாங்க ஹெல்த் கேருக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஹெல்த் கேரில் மா சுப்பிரமணியம். சாமிநாதன் நிறைய போய் இந்த கலைஞர் மருத்துவமனையை போய் பாருங்க. ஓகே, எத்தனை இல்லம் தேடி மருத்துவம், 48 மணி நேரம் உயிர்காப்பம் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்காரு. அவரெல்லாம் தோக்கணும்னா 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கணும்னா எப்படி நீங்கள் ஏற்றுக்குவீங்க சொல்லுங்கள்? அந்த தாவேக்கா வேட்பாளர் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. எப்படி சார் இது? ஆனால் வெற்றின்றது விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக மட்டுமே அவ போட்டிருக்காங்க. கிடையாதுங்க, விஜயுடைய முகத்துக்காக 20% வாக்கு போட்டிருப்பாங்க. ஓகே, நீங்கள் துக்குளுக்கு இதையா ஒருத்தர் சர்வே பண்ணிகிட்டே இருந்தார் தெரியுமா? சர்வே பண்ணிகிட்டே இருந்தார். அவர் என்ன சொன்னார்? 20% வந்திருக்குங்க அவருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த 20, அதிகபட்சமாக 25, 23, 25 வரைக்கும் வரும். சரி, ஓகே, அது கூட நம்ம ஏற்றுக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க 25% வாங்கி ஒரு 20 சீட்டு 10 சீட்டு வாங்கினா கூட நம்ம அதிகபட்சமாக 30 சீட்டு கூட வாங்கலாம். நார்மலாக நம்ம ஓகே வந்திருக்கு, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கலாம். தமிழ்நாடு முழுக்க 35% எப்படிங்க வரும்? எப்படி வரும்? சென்னையில் 35% வந்தால் கூட ஓகேன்னு கூட ஒத்துக்கலாம். தமிழ்நாடு முழுக்க எப்படி வரும் 35 சீட்டு? 109 சீட்டு, 110, 108 சீட்டு எப்படி வரும்? அப்போ இதை தாண்டி ஜெயித்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 33% தாண்டி 35% தாண்டி யாரெல்லாம் 40% வாக்கு வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கேல 35%க்குள்ளே இருந்த எல்லாருமே தோத்துட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? அப்போ என்ன செட் பண்ணியிருக்கான்? 35% செட் பண்ணியிருக்கான். அதுவும் 110 தொகுதிக்குள்ளே தான் நீ ஜெயிக்கணும். லிமிட் அவ்வளோதான். நீ வந்து அறுதி பெரும்பான்மை வாங்கிடக்கூடாது. இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்த ஸ்டாலின் வந்து ஒரு சுற்றில் கூட முன்னுக்கு வரல, 100 ஓட்டு வாங்க முடியலை. இது ஒன்றே போதும் எக்ஸாம்பிள். இவிஎம் மூலமாக தான் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எக்ஸாம்பிளே போதும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3ஆம் இடத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. சீமானவர் உண்மையிலே எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று, இந்த அளவுக்கு சீமானவர்கள் கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ ஆவார், வாக்கு வங்கி கண்டிப்பாக உயருமா கம்மியாகுமான்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவருடைய வாக்கு வங்கி பாதி அளவுக்கு சரிஞ்சிருக்குது. ஸோ அவர் எம்எல்ஏவும் ஆக முடியல, 4ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அவர். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சீமான் மாதிரி ஒரு கள போராளியை, சீமான் மாதிரி வந்து ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில் கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, மக்களை புரிய வைக்கிறதுக்கு, மண் சார்ந்த அரசியலை பேசுகிறதுக்கு, நிலம் சார்ந்த நீர் சார்ந்த அரசியலை பேசுகிறதுக்கு, ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுகிறதுக்கு இது வரைக்கும் ஒரு தலைவர் கூட இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் கிடையாது. மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அவருடைய உழைப்பு கடுமையான உழைப்பு, யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் தவிட்டான் அருமையான உழைப்பு. ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய ஸ்பீச், அவங்களுடைய ஸ்பீச்சு இது மாதிரி எடுத்துக்கிட்டுங்க. நீங்கள் ஒவ்வொரு தளபதிகளாக எடுத்துக்கோங்க வரிசையாக. சீமான் உருவாக்கிய அத்தனை கேண்டிடேட்டையும் பாருங்கள். 50% லேடிஸ், 50% ஜென்ஸ். அந்த ஒரு எளிமை நிலையில், ஏழை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி எப்போயே நிறுத்திட்டார் அவர். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்படி பண்ணி ஒவ்வொரு ஊராக போய் 4 கூட்டம் 5 கூட்டம் ஒரு நாளைக்கு பேசி இந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் போய் மக்களை புரிய வச்ச ஒரு தலைவன் இன்றைக்கி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா 8% வாக்கு அவர் கண்டிப்பாக 8லேருந்து 10 ஆக்கியிருக்கணும். அவர் 10 ஆகியிருப்பார். திட்டமிட்ட சதி. 50% என்டிகே ஓட்டை அப்படியே டைவெர்ட் பண்ணி டிவிகேக்கு மாற்றிருக்கான் இவிஎம்ல. நீங்கள் சொன்னதெல்லாம் அந்த கேள்வி கேட்குறேன் சார். சாட்டை துரைமுருகன் கடுமையாக உடைச்சார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்களை பற்றி கடுமையான விமர்சனம் வச்சதுனால மட்டும்தான் சீமானவர்கள் போட வேண்டிய ஓட்டெலாம் விஜய் பக்கமே போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் கிடையாதுங்க. விடுமையான விமர்சனங்கள் வைக்காதனால தான் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டாருன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல. அப்போ வச்சிருந்தா ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரா இல்லையா? ஏன் வந்து இக்னோர் பண்ணாங்க? கடுமையான விமர்சனத்தை வந்து இவங்க வைக்காதனால விஜய் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டான்னு ஒரு சைடில் பேசுகிறாங்களா இல்லையா? அனுதா போட்டு மாதிரி விழுந்துச்சு அவருக்கு. அப்புறம் பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து குற்றச்சாட்டே சொல்லாமல்
விஜய் வந்து சாட்டத்திரைப்படம் மட்டும்தான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, சீமான் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரா? அப்போ நீங்கள் வந்து யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணலை, டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணல, ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணல. அப்போ விஜய் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆகி போச்சுன்னா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் பயந்தீங்க விஜயை பார்த்து? 4 முனை போட்டின்னு வந்தாச்சு. 4 முனை போட்டின்னு ஒரு வரும் பொழுது திமுகவும் அதிமுகவும் பண்ண மிஸ்டேக்கு விஜயை இக்னோர் பண்ணது. விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும், சாட்டை துறைமுகம் மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும். திமுகவும் அதிமுக இந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இதில் கோட்டை விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்து பயந்துட்டீங்கன்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டான். ஓகே, அந்த தாவேக்கா ஓட்டு போட்டவங்கலாம் அவன் நினச்சிக்கிட்டான். இவங்க பார்த்து டிஎம்கே பார்த்து பயந்துட்டாங்க. அப்போ விஜய் சொல்கிறது உண்மைன்னு நினச்சிக்கிட்டாங்க. நாம் தமிழர் அடிச்ச அடி மாதிரியே திமுகவும் அதிமுக அடிச்சிருக்கணும். விஜய் இருந்தாலும் வந்திருக்க மாட்டாரு. மக்கள் மத்தியில் நீங்கள் பேசலைன்னா எப்படி போய் சேரும்? பிரச்சாரமே நான் நல்லது செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நல்லது செஞ்சு யாருக்கு வேணும்? என்ன நல்லது செஞ்சீங்கன்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தா யாரை நீங்கள் வந்து அரசியலில் அடிக்கணுமோ அவங்கள அடிக்கணும். உங்களை தீய சக்தின்னு சொல்கிறாரு. எப்படி தீய சக்தி? பெண்ணுரிமையை கொடுத்ததுக்கு தீய சக்தியா டிஎம்கே? பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்ததுனால டிஎம்கே தீய சக்தியா? அப்படி நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? பேச விட்டுட்டாங்க. ஏன் பேசல? அட்லீஸ்ட் வந்து இப்போ ஸ்டாலின் பேசல, உதயநிதி ஸ்டாலின் பேசல, எடப்பாடி பேசலன்னா கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசிருக்கலாம். உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடியை மட்டும் டார்கெட் பண்ணாங்க. எடப்பாடி உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்ணார். விஜய் விட்டீங்க. பாதி பேர் வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கடா, நம்ம அங்கே போடும்டான்னு போட்டிருப்பான். நீங்கள் சீமான் 8லேருந்து 10க்கு போக வேண்டிய ஆளுங்க. அவர் கிராஜுவலாக 1%லேருந்து 4% ஆக்கி 6 ஆக்கி 8 ஆக்கி இன்றைக்கி வந்திருக்காரு. இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இளைஞர்கள் சீமான் பின்னால் நின்னாங்க. இப்போ அந்த நம்பிக்கைலாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் அப்படியே கொத்தாக ஓட்டு போட்டான் சீமானுக்கு. அந்த ஓட்டில் எங்கே போச்சு? போட்ட ஓட்டில் எங்கே போச்சு? இங்கேருந்து எடுத்து தான் நாங்கள் கொடுக்கணும். 50% என்டிகேலேருந்து எடுத்துரு. எல்லாத்துலேயும் 50 எடுத்துருக்காங்க. திமுகலேருந்து 50, அதிமுகலேருந்து 50, எல்லாத்தையும் எடுத்து 35% அவனுக்கு கொடுத்துரு. முடிஞ்சு போச்சா? சரி, ஆனால் தனி பெரும்பான்மை இன்னமும் பெறல. அவர் எப்படி முதலமைச்சராக நாளைக்கு வந்து பதவியேற்க போகிறாரு, முதலமைச்சரால் ஆனாலும் கூட அவர் தனி பெரும்பான்மையை அங்கே சட்டமன்றத்தில் கூட்டத்தை கூட்டி அவர் நிரூபிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவில் இன்றைக்கி சீட்டு அவ்வளோ கிடையாது, ஒரு சீட்டு தான் இருக்குது. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போக வாய்ப்பே கிடையாது. மீதமுள்ள 20 கட்சிகள், அதாவது சின்ன சின்ன கட்சிகள்லாம் 20 சீட்டுகள் பெற்றிருக்காங்க. இந்த 20ல் அவருக்கு 12 போனால் மட்டும்தான் அவர் முதலமைச்சராக நிற்க முடியும். வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு? எனக்கு வாய்ப்பு வந்து உண்மையாக பார்த்தா, எத்திக்கலாக பார்த்தா ரிமோட் சான்ஸ் தான் இருக்குது. வாய்ப்பு கிடையாது. அதாவது ப்ரீ போல் அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸு போஸ்ட் போலுக்கு அப்புறம் பிரேக் பண்ணி ஒரு கூட்டணி ஆதரிக்கிறதுல எத்திக்கலாக நாட் கரெக்ட். ஃபஸ்ட்டு நாட் கரெக்ட். சரி, அப்படி ஆதரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கம்யூனிஸ்ட்டு விசிகே போட்டு போயிருமா? காங்கிரஸ் போயிருமா? அவங்களாம் கொள்கை கொண்டு அந்த திமுகவில் இருக்காங்க. திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க. உங்களை தோக்கடிக்கிறதுனால தான், உங்களை தோக்கடிச்சு தான் அமித்ஷா வந்து விஜயை உருவாக்கியிருக்காரு. நீங்கள் திரும்பி போய் அங்கே சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க? அமித்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். காங்கிரஸ் போய் பிஜேபி கிரியேட் பண்ண ஒரு சக்திக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? விசிகே போய் பிஜேபி கிரியேட் பண்ண ஒரு சக்திக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? கம்யூனிஸ்ட் போய் பிஜேபி கிரியேட் பண்ண ஒரு சக்திக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். அப்போ இவங்க சப்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்? சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அவர் கொடுத்த திட்டங்கள் 4 லட்சம் கோடி வருஷத்துக்கு ஆகும். ஏற்கனவே 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு, ப்ளஸ் 4 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடி எங்கேருந்து வரும்? அந்த வருமானத்தை திருமாவளவன் கொண்டு கொடுப்பாரா, இல்லை கம்யூனிஸ்ட் கொண்டு கொடுக்குமா? ஆனால் இவங்க 2 பேருமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்குறாங்கல்ல, அந்த பங்கு அவர் விஜய் கொடுத்தாருன்னா போக வாய்ப்பு. சரி, பங்கு கேட்டால் நீங்கள் சொன்ன திட்டங்களை செயல்படுத்திடுவார் அவர். செயல்படுத்தலைன்னா மக்கள் என்ன கேட்பாங்க தெரியுமில்ல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக மட்டும் என்ன செயல்படுத்தினாங்களா, நாங்கள் அதோட பார்க்கும் கொஞ்சம் பெட்டரா. சரி, திமுக மட்டும் செயல்படுத்தலையில நீங்களும் செயல்படுத்த மாட்டீங்க. சரி, நின்று பாருங்க, அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். அடுத்த எலெக்ஷன் யார் வருவா? அடுத்த எலெக்ஷனில் பார்க்க தானே போகிறோம். அடுத்த எலெக்ஷன் 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ யாருக்கு தெரியும்? 5 வருஷம் நீடிக்கிறது கஷ்டம். 5 வருஷம் எப்படி நீடிக்கும்? எதை வச்சு நீடிக்கும்? 5 வருஷம் நீடிக்கக்கூடாதுன்றதானே அமித்ஷாவுடைய திட்டம். உடனே 5 வருஷம் ஆளை விடக்கூடாதுன்றதானே அமித்ஷாவுடைய திட்டம். நீ ஜெயிக்கணும், திமுக தோக்கணும், ஏடிஎம்கே தோக்கணும், நீ ஜெயிக்கணும். ஆனால் நீ தனியாக இண்டிபெண்டாக ஜெயிக்கக்கூடாது. எம்ஜிஆர் ஜெயிக்கப்ப 33, உன்னை விட 1% கம்மியாக வாங்கி 130 சீட் ஜெயிச்சார். நீ எம்ஜிஆரை விட 1% கூட வாங்கி 108 தான் ஜெயிச்சிருக்க. உன்னால் ஜெயிக்க முடியல. ஏன் முடியல? தமிழ்நாட்டில் ஜெயிச்ச நீ ஏன் பாண்டிச்சேரியில் ஜெயிக்க முடியல? உன்னுடைய மகிமையில் இல்லைப்பா, உன் அலை இல்லை, இது விஜய் அலை இல்லை, இது அமித்ஷாவின் வேலை.
இப்போ பாஜக வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா அது விஜய் மூலமா செயல்படுத்தலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. விஜய் மூலமாக சேவை எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் எப்படி எதிர்ப்பார்? திருப்பரங்குன்ற மக்கள் எப்படிங்க வந்து நிர்மல்குமாரை செலக்ட் பண்ணுவாங்க? எப்படிங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க? திருப்பரங்குன்ற மக்களை நிர்மல்குமார் என்ற ஆர்எஸ்எஸ்காரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள். அப்போ டாப்பில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாரையும் காலி பண்ணியிருக்காங்க, திட்டம் போட்டு அடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து காரைக்குடியில் வந்து பேசக்கூட கிடையாது, பேசாமல் ஓடி போனவர் விஜய். காரைக்குடி எப்படி ஜெயிச்சது? காரைக்குடியில் இந்த பிரபுங்கிறவர் பிரச்சாரமே முழுசாக பண்ணலையா சார்? அப்புறம் சீமான் பண்ண பிரச்சாரத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா அவரால்? இப்போ ஜாதி ஓட்டில் ஜெயிச்சிட்டாரா அவர்? எப்படி ஜெயிச்சாரு? அமித்ஷாவோட அருள் இல்லாமல் எப்படி ஜெயிச்சிருப்பாரு? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி மதம் இந்த ஓட்டுக்கு அதாவது பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்த முறையெல்லாம் தாண்டி இந்த முறை மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தமிழனை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் ஒன்று சேர்ந்து ஆக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து 35% தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட்டான்னு எவனா நம்புவோம் நாங்கள். அப்போ ஏங்க 108 தொகுதியில் மட்டும் ஓட்டு போட்டாங்க? ஏன்னா 118 போட்டுருக்க வேண்டியதானங்க? 108 தொகுதியில் மட்டும் ஏன் ஓட்டு போட்டேன்? தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட்ட மக்கள் ஏன் 108 தொகுதியோடு நிறுத்திக்கிட்டான்? போடுறதான் போடுறான், கூட ஒரு 10 தொகுதியை போட்டு போயிருக்கலாமா இல்லையா? ஏன் போடலை? மக்கள் போட்டால் தானங்க அது ஓட்டாக இருக்கும். மிஷின் போடுற ஓட்டு யார் வைக்க போடணுமோ, யாருக்கு போடணும்னு செட் பண்ணாங்களோ அவ்வளோதான் ஓட்டு வரும். நீங்கள் எண்ணி பாருங்கள். இவிஎம்மோட விவிபேட்டை ஸ்லிப் இருக்குல்ல, ஸ்லிப் எடுத்து எண்ணுங்க, இவிஎம் ரிசல்ட்டையும் எண்ணுங்க. இல்லை அந்த ஏன் இவிஎம் ஸ்லிப் எடுத்து எண்ணிங்கன்னா திமுக ஜெயிக்குங்க. என்ன மாட்டேங்கிறாங்க, மிஷினை மட்டுமே எண்ணுறாங்க, அந்த சீட்டையே என்ன மாட்டாங்க? அது என்ன கூடாதுன்றதானே அமித்ஷாவுடைய திட்டம். அப்போ சீட்டே வர தேவையில்லை, சீட்டை அதைத்தான் மிஷினில் மட்டும் ஜஸ்ட் வியூ ஆனால் போதுமே. ஆமாம், அப்போ அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துது. நாங்கள் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம். 100% விவிபேட்டை ஸ்லிப்பை எண்ணி காமி, ஸ்லிப்பை இவிஎம்ஐ ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா இது மக்கள் தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம். 24ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணவரை டிக்கெட்டை கேன்சல் பண்ண வச்சு அதெல்லாம் போகலை, ஆஸ்திரேலியாலாம் போகலை, இருப்பா நீ உனக்கு ஜெயிக்க போறியா நீ இருன்னு சொன்னது யார்? ஜோதிடரா சொன்னார்? ஜோதிடர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜோதிடர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியுமா? ரத்தன் பண்டிட் வெற்றி யார் மூலமாக வந்தாருன்னு தெரியுமா? யாருக்கு லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அமைச்சரவை லிஸ்ட்டு வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அமைச்சர் லிஸ்ட் போட்டாங்க, பனையூருக்கு எல்லாரும் வந்துடணும்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? பாதுகாப்பு அதிகமாக போடணும்னு சொன்னாங்க, கலவரம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. பனையூருக்கு வந்துடணும் எல்லாம் நைட்டுனாலாம் காத்துக்கிட்டு இருப்பேன் சொன்னது யார்? ஏன் வந்தது? ஏன்னா மெசேஜ் அங்கேருந்து வந்துருச்சு, நீ ஜெயிக்க போகிறப்பா தம்பி, யாரையும் போயிடாத, எல்லாரையும் பத்திரமா வச்சுக்கோ. மெசேஜ் வந்துருச்சு. திருச்சா போயிட்டாங்க காலையிலேயே வீட்டுக்கு. இது வரைக்கும் ரகசியமாக மீட் பண்ணவங்க இப்போ வந்து ஓப்பனாக மீட் பண்ணுறாங்க. ஓப்பனாக ஏன்னா அவங்க தான் இதை உருவாக்கி கொடுத்தாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்ததே திரிசா தான், ஆர்எஸ்எஸ் மூலமாக அப்படின்னு நியூஸ் வந்துச்சா இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்னால் நியூஸ் வந்துச்சா இல்லையா? ஆர்எஸ்எஸ் மூலமாக திரிசா தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு ஆர்எஸ்எஸ் லீடரை லண்டனில் வச்சு மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே வந்து மீட் பண்ணி பேசி, நீ உன்னுடைய ஃபோக்கஸ் திமுகவை அட்டாக் பண்ணு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு பாதுகாப்புலேருந்து பணத்துலேருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சா இல்லையா? நம்ம எல்லோரும் பார்த்தோம் நியூஸ். நம்மளுக்கு தெரியாது நியூஸ் வந்துச்சு, அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஜெயிச்ச உடனே வந்துட்டாங்கல்ல திருப்பதியில் இருந்தவங்க. ஆமாம், வந்துட்டாங்களா இல்லையா வீட்டுக்கு? பிறந்த நாள் அதுமா ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கூட கொடுத்துட்டார்ல. சர்ப்ரைஸு. அவங்க ஒரு ட்வீட் என்ன போட்டாங்க? மே மாதம் என் மாதம் போட்டாங்களா இல்லையா? இப்போ இறுதியாக இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வருமா, இல்லை இவர் தான் முதலமைச்சராக நீடிப்பாரா? இல்லை, முதலமைச்சராக அதாவதுங்க 118 பேர் ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி 118 ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லணும். அந்த சொன்ன லெட்ரு வாங்கி கொடுக்கணும், எம்எல்ஏக்களுடைய ஆதரவு லெட்ரு கொடுக்கணும் ஒன்று கவர்னருக்கு. ஓகே, இல்லைன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும். அந்த நம்பிக்கை தீர்மானத்தை கோரி நம்பிக்கை தீர்மானத்தில் 118 பேருடைய வாக்குகள் வாங்கணும். ஓகே, வாங்கினா தான் ஆட்சி 6 மாதத்துக்கு நீடிக்கும். 6 மாதம் கழித்து திரும்பி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சு அப்படின்னா ஆட்சி போயிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் ஒரு 5-6 மாதம் குடியரசுத் தலைவர், அப்புறம் 6 மாதம் கழித்து கவர்னர் ஆட்சி நடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் மறுபடியும் எலெக்ஷன். இல்லை நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்போயே தோற்று போச்சு, நம்பிக்கை தீர்மானம் இப்போயே தோற்று போச்சு அப்படின்னா ஆட்சி நடக்காது, கவர்னர் ஆட்சி, அமித்ஷாவுடைய ஆட்சி, டைரக்ட் ஆட்சி நடக்கும். திரும்பி எலெக்ஷன் வரும்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? அப்பயும் விஜய் ஜெயிச்சாருன்னா அப்போ விஜய் ஜெயிக்கிறதுக்கு பதிலாக விஜய்க்கு செட் பண்ணுற ஓட்டை பிஜேபிக்கு செட் பண்ணிட்டான். அண்ணாமலையை தலைவராக்கி அந்த 6 மாதத்தில் அண்ணாமலையை ரெடி பண்ணி ஊரெல்லாம் அனுப்பிவிட்டு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அடுத்த தலைவர் அவர் தான் அடுத்த தலைவரை உருவாக்கி விட்டா. இல்லை இதுலேருந்து மீண்டு எழுந்து வருவாங்களா? 91ல் அதிமுக ஜெயிச்சாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து 2 சீட்டு தான் வாங்கினாங்க. 96ல் திரும்ப வந்து திமுக ஜெயிச்சாங்க. அப்போ அதிமுக வேறு 4 சீட்டு தான் வாங்கினாங்க. அவ்வளோ பெரிய வீழ்ச்சி சந்திச்சாங்க. 2011, 16ல் கூட ஸ்டாலினால் தோற்று போனாங்க. ஆனால் 21ல் ஆட்சி பிடிச்சாங்க. இந்த மாதிரி வந்தவங்களால இப்போ மீண்டு எழுந்து திமுகவிலையும் அதிமுகவிலும் வர முடியுமா, இல்லை திராவிட கட்சியோட முடிஞ்சு போச்சா சார்? திராவிட கட்சிக்கு பேஸ் இன்னும் இருக்குது. அதிமுக ரீட்டைன் பண்ணியிருக்கு பேஸை. ஓகே. திமுகவும் ரீட்டைன் பண்ணியிருக்கு பேஸை. கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் திமுக வாங்கியிருக்கு. 1.25 கோடி வாக்குகள் ஏடிஎம்கே வாங்கியிருக்கு. ஓகே. அப்போ 2.25 கோடி வாக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கிட்ட இருக்கு. இவர் 1.25 கோடி வாக்கு வாங்கியிருக்கு. 1,75,00,000 வாக்கு 75 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. சீமான் வந்து 36 லட்சத்துலேருந்து 19 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் வச்சுங்க. 20 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்த 50% வாக்கு வந்து டைவெர்ட் ஆகிருக்கு. ஏடிஎம்கிட்டேருந்து டைவெர்ட் ஆகிருக்கு, டிஎம்கிட்டேருந்து டைவெர்ட் ஆகிருக்கு. இது 110 தொகுதிகளுக்குள்ளே நடந்திருக்கு. ஓகே. அதான் 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. புரிஞ்சுட்டிங்களா? இதை தாண்டி செல்வாக்கு உள்ள டிஎம்கே எம்எல்ஏக்கள், ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் அவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 40% செல்வாக்கு, சொந்த செல்வாக்கு இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அவங்க வந்து 35 தாண்டி 10% கூட இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் மாதிரி ஸ்டால்வாட்ஸை திட்டம் போட்டு நீங்கள் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சென்னையில் எக்ஸப்ட் 2 கான்ஸ்டியூன்சி மட்டும் விட்டுட்டு மொத்தமாக வந்து அதிகமான பர்சன்டேஜில் ஜெயிக்கணுன்றதை செட் பண்ணியிருக்காங்க. ஓகே. கிளியராக அது நடந்தேறி இருக்கு. ஆனால் எப்போவுமே சார் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆளுநர் வந்து கடிதம் எழுதுவாங்க, வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கணும் வாங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாரு, என்ன வந்து பதவி ஏற்க நீங்கள் கடிதம் கொடுங்கன்னு சொல்லி இவர் ஒரு கடிதம் அனுப்புறாருங்க. எப்படி மாறி பாருங்க. இவர் வந்து கிளைம் பண்ணுறாரு, என்னைய கூப்பிடுங்க, நான் தனிப்பெரும்பான்மை கட்சி எம்எல்ஏக்கள், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், என்னை கூப்பிடுங்கன்னு இவர் அனுப்புகிறாரு லெட்ரு. ஓகே. புரிஞ்சுங்களா? அப்போ ஆளுநர் அதை பேஸ் பண்ணி அழைப்பார். நீங்கள் வந்து உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய எம்எல்ஏக்களை ஸ்ட்ரென்த்தை காமிங்கன்னு கேட்பார். உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய 118 எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பார். 117 எம்எல்ஏக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். 108 தான் இருக்குது, இன்னொரு 10 தேத்தணும். சார் காங்கிரஸ் இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா கூட தாவேகாவுக்கு மத்தியில் அவங்களுக்கு வந்து திமுக ஆதரவு கொடுக்குறாங்க. 39 எம்பி ஆதரவு எப்படி கிடைக்கும்? அந்த ஆதரவு அப்புறம் மாறிடும்னு சொல்லி போயிரும்ல. அப்போ அங்கே போய் மாட்டிக்கிறோம்ல, அது கண்டிப்பாக மாட்டிக்கிறோம். அதனால் திமுக கூட்டணியில் இருக்கவங்க ஆதரவு கிடைப்பது கஷ்டம். சரி, ஏடிஎம்கே அமித்ஷா பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் ஆதரவு கொடுங்க அப்படின்ட்டு. ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்தா என்ன ஆகும்? ஏடிஎம்கே அப்படியே புட்டுக்குன்னு போயிடும். என்ன ஆயிரும்? காலியாயிரும். ஓகே. காலி ஆகிறதுக்கு தன் சொந்த காசில் சூனியம் வைப்பாங்களா ஏடிஎம்கேல? உங்களை ஓச்சதே விஜய் தான். 2 பேர் வேடிக்கை பாருங்கள். அமித்ஷாவுடைய நாடகம் நடக்கட்டும். அமித்ஷா தானே உருவாக்குனாரு. அமித்ஷாவுடைய நாடகம் நடக்கட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் வந்து ப்ரூவ் பண்ணட்டும். ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணட்டும். ப்ரூவ் பண்ண முடியலைன்னா கவர்னர் ஆட்சி வரட்டும். நம்ம என்ன பண்ண முடியும்? அக்ராஸ் தமிழ்நாடு சீமானுக்கு 8%, 4% எப்படிங்க குறையும்? எப்படி குறையும்? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு போட வேண்டிய ஓட்டு தான் என்ன சீமானுக்கு போட்டிருக்காங்க. அது எப்படி விஜய்க்கு போட வேண்டிய ஓட்டு சீமானுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வெறும் 4% தான் விஜயோட 4% தான் விஜய் ஓட்டா? சொல்லுங்கள். இப்போ 4% தானே போயிருக்கணும். எப்படி ஏடிஎம்கே வந்து போச்சு? எப்படி டிஎம்கே எப்படி போச்சு? இது வந்து உருவாக்கப்பட்ட வெற்றி. ஓகே. அந்த வெற்றியில் கழிப்பில் வந்து அவர்களை என்னையை பொறுத்த வரைக்கும் அவர்களை ஆட்சி ஆள விடணும். ஒரு வருஷம் 3 வருஷம் ஆட்சி ஆள விடணும். இவருடைய நிர்வாக திறமை என்னென்னா மக்கள் பார்க்கணும். எதுவுமே செய்ய முடியாது, மக்கள் கொடுக்க முடியாது. பட்டதாரிக்கு 4000 தரணும், டிப்ளமா படிச்சு 2500 தரணும். அவர் சொன்னப்ப இலவசமா பெண்களுக்கு எங்க வேணா பயணிக்கிற மாதிரி இலவச பேருந்து கொடுக்கணும். எல்லாம் அப்புறம் போக்குவரத்து கழகம் 200 யூனிட் மின்சாரம் தரணும், நடத்தணும், ஈபிஏ நடத்தணும், எல்லாம் நடத்தி பார்க்கட்டுமே. 3 வருஷம் நடத்தி பார்க்கட்டும். இங்கே சொன்ன திட்டங்கள் எல்லாம் வந்து 100% என்னை நம்புங்கன்னு சொன்னார்ல, 100% நம்பி மக்கள் வாக்களிச்சாங்கல்ல, அவர் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றட்டும். 5 வருஷம் கூட ஆட்சியில் இருக்கட்டும், நிறைவேற்றி காமிச்சு மக்களை திருப்திப்படுத்திடட்டும். அடுத்த வட்டம் ஆட்சி நடக்குதான்னு பார்த்துருவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்போ நல்லா ஆட்சி நடத்திட்டாரு,
பொருளாதாரத்தை வந்து 11.19% இப்போ 10.83% ஆகிருக்கு. இது வந்து ஒரு 15% உயர்த்தி பொருளாதாரத்தை உயர்த்தி கடன் வாங்குகிற அளவை குறைச்சி 0 பட்ஜெட் கொண்டு வந்து கடனெல்லாம் குறைச்சி ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆட்சியை கொடுத்து இவர் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றி பண்ணிட்டாருன்னா அவர் 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கு நம்மளாம் சேர்ந்தா ஓட்டு போடுவோமே. அப்படி தானே நம்மளுக்கு ஒரு தலைவர் வேணும். அப்படிப்பட்ட தலைவராக வரட்டுமே. அவர் அமித்ஷாவை நம்பியிருக்க வேணாமே, மக்களே ஓட்டு போட்டுருவாங்களே. இப்போ உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். மிக்க நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து